லஞ்சுக்கு எல்லாருக்குமே தயிர் சாதமும், பீன்ஸ் பொரியலும் தான் செஞ்சிருந்தேன். இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்னமோ தெரியல, அதிகமா எனக்கு ரைஸ் எடுத்துக்கணும்னு தோன்றதே இல்ல. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ், ஜூஸ்ன்னு இந்த மாரி ஏதாவது லஞ்ச் டைம்ல மட்டுமாவது குடிச்சுக்கிறது. வீட்ல மொலாமலம் இருந்தது. அதையே அப்படியே தண்ணி எதுவும் கலக்காம திக்கா அரைச்சு குடிச்சுட்டேன். இந்த மாரி ஜூஸ் வந்து திக்கா அரைச்சு குடிக்கும்போது சுகர் எதுவும் தேவைப்படாது. அந்த ஃப்ரூட்ல இருக்க ஸ்வீட்னஸோட குடிக்கும்போது மைல்டா நல்லாயிருக்கும். இந்த சிங்கிள் காட் பெட் வந்து ஸ்டோரேஜ் இருக்க மாரி தான் இருக்கும். அதனாலேயே என்னமோ சீக்கிரத்தில டஸ்ட் நெறைய சேர்ந்துரும். ரொம்ப நாளா நானும் கிளீன் பண்ணணும்னே நெனச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு பெட்ட தூக்கி வெயில் நல்லா அடிக்கிறனால வெளியில போட்டு கிளீன் பண்ணி கையோட முடிச்சுட்டேன். டின்னருக்கோ இல்ல லஞ்சுக்கோ என்ன பண்ணலான்ட்டு தெரியாம யோசிக்கும்போது டக்குன்னு ஞாபகம் வர்றது எப்பவுமே அரிசி பருப்பு சாப்பாடு தான். இதுக்கு சைட் டிஷ்ஷும் பெருசா எதுவும் தேவைப்படாது. ஊறுகாய், வடகம், மிக்சர், பூந்தி இந்த மாரி ஏதாவது வச்சு சிம்பிளா முடிச்சுக்கலாம். மதியம் போல இட்லி, தோசை மாவு அரைக்கலாம்னு சொல்லி கருப்பு கவுனி ரைஸும், இட்லி ரைஸும் மிக்ஸ் பண்ணி ஊற போட்டு வச்சிருந்தேன். ரைஸ் வச்சுட்டு அத கையோட அப்படியே அரைச்சு வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் இந்த வீக்கு தேவையான கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை எல்லாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு.